ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க. கடகராசிக்காரர்கள் அப்படின்னு வரும் பொழுது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கடகராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்குது. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பில் ஏதாவது ஒரு தடையோ தாமதமோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை நீங்கள் வைத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும். அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா திடீர் உடல் உபாதைகள் ஏற்படலாம். கண் சம்மந்தப்பட்ட, கை கால் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம். அடிக்கடி உடல் உபாதை உங்களுக்கும் இல்லை உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்படக்கூடிய பட்சத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. போதிய அளவுக்கு நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஓய்வுக்காக நேரத்தை ஒதுக்குறத நல்லது. வீடு, வேலை, குடும்பம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இழுத்து போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்வீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக உங்களுடைய ஆரோக்கியத்திலையுமே சிறப்பு கவனத்தை செலுத்துங்க. போதுமான அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓய்வெடுக்க வேண்டியது அவசியம். நேரத்திற்கு தவறாமல் சரியான உணவு முறைகளை எடுத்துக்கொள்ள பாருங்கள். அதே நேரம் அடிக்கடி பயணங்கள் ஏற்படலாம். இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு விதத்தில் அலைச்சலை கொடுத்தாலும் கூட மற்றொரு புறத்தில் பார்க்கும் பொழுது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. தேவையில்லாத குழப்பம், பதட்டம், பயம் போன்ற உணர்வுகள் இந்த காலத்தில் அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியங்க. அதே நேரம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட அனுசரணையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே நேரம் உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கத்தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் பழைய வேலைகள் எல்லாம் இப்போ மறுபடியும் மீண்டும் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். சக பணியாளர்களுக்கு மத்தியில் ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் வரலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை வரலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல விவாதமோ வாக்குவாதமோ வேண்டாம். எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய திறமை வெளிப்படுவதற்கான காலம் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் ஃபுல்லாகவே உங்களுக்கு முன்னேற்றம் நிறைந்ததாகவே இருக்கும். இந்த காலம் ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் உறவுகளினுடைய அரவணைப்பால் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டம் பணிகளில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பணிகிற சூழல் அவ்வளவா சிறப்புக்குரியதாக இருக்காது. அதனால் பணிகிற சூழ்நிலையை கொஞ்சம் திறம்பட கையாள வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமையாக எதிர்கொள்ளவும் நேரிடலாம். தொழில், வணிகம் அப்படி இல்லைனா தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத சரிபார்த்து ஒரு பொருளை அப்படி இல்லைனா நிலம், சொத்து வாங்கும்போது விற்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. நிதி பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவீங்க. உங்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் வேலை செய்கிறவங்க அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பாங்க. தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. இந்த காலம் அப்படிங்கிறது உறுப்பினர், அதாவது குடும்ப உறுப்பினரினுடைய பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சி ஒருபுறம் தந்தாலும் மற்றொரு புறம் அப்படிங்கிறது உறவினர்களால் கலகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல்நலம் உறவுகளில் மிகுந்த கவனத்தை செலுத்தணும். பருவகால அப்படி இல்லைன்னா நாள்பட்ட நோய்களால் நீங்கள் அவதிப்படவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம். உடல்நல பிரச்சனைகளை இக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இல்லைனா நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க. அதே நேரம் தங்களுடைய பிம்பத்தில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். மூன்றாவது நபர் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா தவறான புரிதல்களை உருவாக்க முயற்சிப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா எடுத்த விவாதத்தின் மூலமாக பிரச்சனைகளை உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் சொத்து விவகாரங்களில் சாதகமான முடிவு அப்படிங்கிறது எட்டப்படுவது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தை பற்றி நீங்கள் ஒரு சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கட்டும் அப்படின்னு இருக்க பாருங்கள். எல்லாம் அவன் செயல் அப்படின்னு எண்ணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நீண்ட நாட்களாக எடுத்து வந்த சுபபலன் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. காரிய தடைகள் நீங்க பெறுவீங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து சுணக்க நிலை மாற ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் நிறைவடையலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குழந்தைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்க செய்யலாம். கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேலை பளு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க. எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. கலைத்துறையினர் கடினமாக உழைத்தால்தான் துறையில வெற்றி வாகை சூடலாம். மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்குங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும். தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தியான நிலையினை அடைவாங்க. தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும். உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்
பல திருப்தியான நிலை தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம். முயற்சிகளில் ஒரு நல்ல பலனை நீங்கள் காண வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. சகோதரர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய செயல்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவிக்கு இடையே திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க. குழந்தைகள் தங்கள் சொற்படி கேட்டு நடக்கிறதுனால சந்தோஷம் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வகையில அனுகூலம் உருவாகலாம். தொழில் வியாபாரத்துல நிறைவான லாபம் வர காண்பீங்க. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் தங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செல்ல வேண்டியதாகவும் விடலாம். பெண்களுக்கு எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையத் தொடங்கும். கலைத்துறையினருக்கு திறமைக்கு ஏற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாக இருக்கிறதும் முக்கியமான ஒன்று. மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமா கல்விக்கான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். தீ ஆயுதங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க. வாகனங்கள் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது. பயணங்களால் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பெரியோர் சொல்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். அதே நேரம் பணவரத்து அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனையும் தீருங்க. தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். மறைமுக நோய் ஏற்படலாம். சற்று கவனமாய் இருக்க பாருங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வீண் மனக்கவலை உண்டாகலாம். எந்த காரியத்திலையும் எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக தாங்க கிடக்கும். ஒதுங்கி இருந்தாலும் கூட விடுகட்டாயமாக எதிலாவது ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவாங்க. கவனமாக அதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் செலவு ஏற்படுங்க. பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்பட்டாலும் வருமானம் வந்து சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாக முடியும். வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடமும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க. விருந்தினர்கள் வருகையோ அதனால் செல்லவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனத்தை செலுத்த பாருங்க.